வெல்கம் டு 2K அகாடமி. நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு 50-50. அதாவது அரசியலமைப்பில் கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 15 கொஸ்டின் எப்பயுமே கேட்பாங்க. அந்த 15க்கு 15 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து நம்மளுடைய ஷார்ட்ஸ் என்பது போட போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே முக்கியமான ஷார்ட்ஸ் குறித்து வச்சு படிச்சுக்கோங்க. அரசியலமைப்பு குழு மற்றும் அந்த குழுவின் தலைவர்கள் யார் அப்படின்னு தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்பவுமே கேள்வி கேட்பாங்க. பார்த்துடலாம். மொத்தம் 5 குழுக்கள். அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் படேல். அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழுவின் தலைவர் இருந்தவர் வல்லபாய் படேல். அடுத்து மத்திய அதிகார குழுவின் தலைவராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அதாவது அதிகாரம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அதிகாரம் ஜவஹர்லால் நேரு தான் இருந்துச்சு. ஸோ அதனால அவர் தான் அதிகார குழு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொடி குழுவின் தலைவராக இருந்தவர் ஜேபி கிருபாலினி. 4 நெறிமுறை குழுவின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா KM முன்சி. 5வது குழு நடைமுறை விதிக்குழுவின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். ஏதாவது ஒரு செயல் நம்ம இந்தியாவில் நடைமுறைப்படுத்தணும்னா குடியரசுத் தலைவர் தான் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு குடியரசுத்